யாவரும் எழுந்த வண்ணமாக இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒரு மனதோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த இடத்திலே நீங்க கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க பெரியவர், நீங்க உயர்ந்தவர், நீங்க மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்க தான் ஜீவனுள்ள தேவனாய் இருந்து எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாதி ராஜாவே. நீங்க தான் மாறாதவர் அப்பா, மறவாமல் எங்களை நினைத்து பேர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறீங்க. பலத்தினால் இடை கட்டுகிற தேவனாய், உங்க பிரசன்னத்தினால் இடை கட்டுகிற தேவனாய் இருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நீங்க மாறாதவர், நேற்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு தகப்பனாய் இருக்கிறபடியினால், எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்க தான் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாதி ராஜாவே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே இந்த நாளுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிப்போம், ஒரு மனப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நேரத்துக்காக, இந்த வேலைக்காக, இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தரின் கரத்திலே யாவையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தேவனே நீங்க தான் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை முழுமையாய் பொறுப்பெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் கர்த்தாவே நீங்க பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, தேவ வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு அனல் உண்டாகத்தக்கதாக, விடுதலை உண்டாகத்தக்கதாக, சுகம் உண்டாகத்தக்கதாக, அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க தான் தொடர்ந்து நடத்தணும், ஆவியோடும் உண்மையோடும் தொழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவர் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் இந்த நாளிலே நன்றி செலுத்துவோம். அவையானவரே, தேவாடி தேவனே உமக்கே நன்றி ராஜா. கத்தாடி கத்தரே பெரியவரே உமக்கு நன்றி ராஜா. தேவாடி தேவனே உமக்கே நன்றி ராஜா. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே நீ செய்ய நினைத்ததோடு நாள் தடைபெறாது ராஜா. எங்களுக்காக யாவையை செய்ய முடிக்கும் கத்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா. அவர் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவையானவரே, தேவாடி தேவனே உமக்கு நன்றி ராஜா. ஆயிரம் ஆயிரம் நன்மையில செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கே நன்றி ராஜா. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே நன்றி நன்றி என்று நாதோடு உண்மையை துதிக்கிறோம் ராஜா. துதிகன மகிமைக்கும் பாத்திர நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே நீ யோசனையில் பெரியவராய் இருப்பவரே உம்மை ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா. விடுதலை நாயகர், வெற்றியை தரும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தேவன் நீர் அல்லவோ ராஜா. ஒரு நாள் விளையாடாது கர்த்தரே உமக்கு நன்றி ராஜா. தேவாடி தேவனே உமக்கே நன்றி ராஜா. கண்ணீரா நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஒரு நாவு போதாதையா ராஜா. தேவாடி தேவனே தேவரே நீ சகலம் செய்ய வல்லவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே நன்றி ராஜா. நீ வாக்குடைத்தவர், வாக்கு மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. சுகம் தரும் தேவனாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. புதிய எண்ணெய் ஆளை பொழியும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே மகிமை மேகமாக இறங்கி வரும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே நீ சொன்னதை செய்ய முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கே நன்றி ராஜா. உமக்கே நன்றி ராஜா. தேவாடி தேவனே உமக்கே ஸ்தோத்திர. நீ பெரியவர், அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கே நன்றி ராஜா.
கரங்களை தட்டு உற்சாகமாய் இந்த பாடலை சேர்ந்து பாருவோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினிடாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினிடாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலனாக்களே செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலனாக்களே செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. மாம்சமான யாவமேலும் ஊற்றுவேனென்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவமேலும் ஊற்றுவேனென்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாலை கொண்டு சேர்ந்து நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாலை கொண்டு சேர்ந்து நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அந்த கால சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. அந்த கால சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினி நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல
நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாடுமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆடல் கொண்டு உமக்காய் எழும்பிட. எல்லாரும் சொல்வோம் வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆடல் கொண்டு உமக்காக எழும்பிட. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அந்த கால சங்கிலிகள் அடுத்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்த கால சங்கிலிகள் அடுத்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்கால் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. மாம்சமான யாவமேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவமேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாடி கொண்டு சேர்ந்து நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாடி கொண்டு சேர்ந்து நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே
உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட தேவாடி தேவனே பெரியவரே மகிமைக்கு பாத்திரரே உமக்கே நன்றி ராஜா தேவாடி தேவனே பெந்தெக்கோஸ்து நாள் செய்தது போல அக்கினி நாவுகள் பொழிந்திடுமே ராஜா தேவாடி தேவனே கத்தாடி கத்தரே உங்க வல்லமை இந்த நாளை ஊற்றுவிடாமல் ஜெபிக்கிறோம் ராஜா தேவாடி தேவனே உங்க அக்கினியை இந்த நேரத்திலே நீங்க ஊற்றுவிடாமல் ஜெபிக்கிறோம் அப்பா தேவாடி தேவனே நீ பெரியவர் நீ சகலம் செய்ய வல்லவராய் இருப்பவரே நீ தடைகள் உடைக்கும் தேவனாய் இருப்பவரே நீ கோலலான வேலைகளை செவையாக்கும் கத்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா தேவாடி தேவனே உங்க வல்லமை இந்த நேரத்தில் ஊற்றுவிடாமல் ஜெபிக்கிறோம் ராஜா தேவாடி தேவனே பெந்தெக்கோஸ்து நாள் செய்தது போல அக்கினி நாவுகள் பொழிந்திருமே ராஜா அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ராஜா தேவாடி தேவனே கத்தாடி கத்தரே நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது காரியங்கள் சூழ்நிலைகள் மாறும் அப்பா முடியாதது சாத்தியமாகுமே ராஜா தேவாடி தேவனே ஒரு பின்மாரியின் அபிஷேகம் இந்த நேரத்தில் ஊற்றுவிடாமல் ஜெபிக்கிறோம் ராஜா உங்க பின்மாரியின் அபிஷேகம் இந்த நேரத்தில் ஊற்றுவிடாமல் ஜெயிக்கிறோம் அப்பா தேவாடி தேவனே பெரியவரே அற்புதங்கள் அதிசயங்களை இந்த நேரத்திலே காண செய்விடாமல் ஜெபிக்கிறோம் அப்பா என்னென்ன தடைகள் இருந்தாலும் அது இந்த நேரத்திலே நீங்கள் அப்புறப்படுத்தி விடாமல் ஜெபிக்கிறோம் ராஜா உம்மால் எல்லாம் கூடும் ராஜா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே ராஜா தேவாடி தேவனே பெரியவரே அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கே நன்றி ராஜா உமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உமே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா மகிமை மேகமாக அடங்கி வரும் தேவனாய் இருப்பவரே நீ கோலலான வெளிகளை செவ்வையாக்கும் கத்தராய் இருப்பவரே உமக்கே நன்றி அப்பா தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகள் அடைக்கும் தேவனீர் எங்களுக்கு முன்பாக போய் செல்லும் கத்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கே நன்றி ராஜா உமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உமே நாங்கள் உண்மையை வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா நீ பெரியவர் மகிமைக்கு பாத்திரராய் இருப்பவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா உம்மால் எல்லாம் கூடும் ராஜா நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபெறாது ராஜா எங்களுக்காக யாவே செய்ய முடிக்கும் கத்தராய் இருப்பவரே நீ வாக்குடைத்தவர் வாக்குமை உள்ளவராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா உங்களை மறவாமல் நினைப்பவர் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒரு நாவு போதாதே ராஜா தேவாடி தேவனே கத்தாடி கத்தனே கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடலை சேர்ந்து பாருங்க பின்மாரியின் அபிஷேக மாம்சமானே அவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியின் நிரம்பிடுமே சொல்லுவோம் சேர்ந்து பின்மாரியின் அபிஷேக மாம்சமானே அவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியின் நிரம்பிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காக்கிறேன் அதிகாரம் தந்திடுமே திக தரிசனம் உடைத்திடவே எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காக்கிறேன் அதிகாரம் தந்திடுமே திக தரிசனம் உடைத்திடவே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி
பாய்ந்திடுமே கர்மே ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் தாங்கினே ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே கர்மே ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் தாங்கினே ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுவே சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக பின்மாடி இப்பொழுது இந்த சபைகள் நிரம்பிடுவே அக்கினியாய் இறங்கிடுவே அக்னினாவாக அமர்ந்திடுவே பெரும் காற்றாக வீசிடுவே ஜீவ நதியாக பாய்ந்திடுவே எலும்பு பள்ளத்தாக்கினேன் எலும்பு பள்ளத்தாக்கினேன் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுவே எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுவே இந்த நாளில் ஒவ்வொருவரை வருவார்களாக மகிமை இறங்கட்டும் ஒவ்வொரு மேலும் சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுவே சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் அதே போல எங்கள் வாழ்க்கையில் ஒரு அக்கினி மயம் இறங்கி வருவதாக அக்கினி ஜுவாலையாய் எரியத்தக்கதாக அக்கினியாய் இறங்கிடுவே எல்லா கட்டுகளும் நாமத்தினால் அறுக்கப்படுவதாக அக்னினாவாக அமர்ந்திடுவே பெரும் காற்றாக வீசிடுவே ஜீவ நதியாக பாய்ந்திடுவே மலையாக
பொழிந்திடுமே அக்கினி உள்ளவன் மேல ஆண்டவரின் ஜீவனே இறங்கத்தக்கதாக உள்ளத்திலிருந்து ஜீவனே புறப்பட்டு போகும் என்று சொன்ன அந்த ஆவியானவரின் மலை ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வார்த்தைகளை பெந்தெகோஸ்து நாளிலே அவர்கள் பேசினார்கள். தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்கள் ஆண்டவரின் வரத்தின் வழியே ஒவ்வொரு வார்த்தைகளை பேசி ஆண்டவரை கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் அந்நிய வார்த்தையை பேசி தேவனை புகழ்கிற ஜனங்களால் மாறணும். இந்த நீர் அபிஷேக சகல ஜனங்கள் மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் தேவாவியானவர் ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியில் ஆவியை ஓட்டுங்கள். ஆண்டவரே ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனின் ஆவியை ஊற்றப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். பிள்ளைகளின் ஆவிகளை சிந்தைகளை கொடுங்க, மூளைகளை கொடுங்க. தேவனின் அம்புகை மாத்திரம் இருக்கத்தக்கதாக தேவ வல்லமையின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறபடியினால் கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். தேவனின் ஆவியானவர் என்கின்றோம் அங்கு விடுதலை ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. புது பலனடையத்தக்கதாக தேவ ஆவியானவர் புது பலப்படத்தக்கதாக எங்களை மாற்றுகிறவர் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நேரமாய் இருக்கிறது. வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு சத்தம் உண்டாகி சடுதியாய் மாற்றங்களை உண்டாக்கத்தக்கதால் கர்த்தர் பொழிந்தருளினார். அந்த ஆவியை தேவ வல்லமையை பொழிந்தருளினாரே, தேவனின் வரத்தை பொழிந்தருளினாரே. இந்த நேரத்தில் வரங்களை வாஞ்சியாய் கேளுங்கள், வாஞ்சியாய் கேளுங்கள். இந்த கடைசி காலத்தில் உங்களுக்குள் இருந்து அந்த வரங்கள் கிரியை செய்ய வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே தேவன் ஆவியானவரின் வரங்கள் கிரியை செய்து அதன்படி நடக்கத்தக்கதாக ஆபரேட் பண்ணத்தக்கதாக நீங்கள் வெற்றி கொடுக்கும் போது தேவயானவர் உங்களை வழி நடத்துகிற விதம் அற்புதமாயிருக்கும், அதிசயமாயிருக்கும். தேவனின் ராஜ்யம் வெளிப்படத்தக்கதாக, தேவனின் சித்தம் வெளிப்படத்தக்கதாக உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்குமே, பயங்கரமாயிருக்குமே. ஒரு மண்டலம் அங்குலு 120 பேர் கூடி இருந்தார்கள். அந்த இடத்திலே தேவ ஆவியானவர் பொழிந்த போது ஆண்டவரே வல்லமை அவர்களை ஆளுகை செய்தது. பலவான்களாய் கோழைகளாய் இருந்த அவர்களை பலவான்களாய் நிற்கத்தக்கதாக தேவனின் வார்த்தைகளை வல்லமையாய் பிரசங்கிக்கிற அப்போஸ்தலர்களாய் மாற்றிவிட்டது. பேதுரு எழுந்து 12 ஓடு கூட அவன் எழுந்து தேவனின் வார்த்தையை தைரியமாய் பேசினான். தைரியம் வருகிறது. தேவ ஆவியானவர் தான் தைரியத்தை தருவார், புது பலத்தை தருவார். அப்போதான் தேவனின் மகிமை அங்கு காணப்படும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவ ஆவியினால் நிறைந்திருக்கிற அந்த அனுபவம் வேண்டும். ஒவ்வொருவரும் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற அந்த அனுபவம் வேண்டும். ஏதோ தானோ என்று கிறிஸ்தவர்கள் அப்படியே குளிரை போல இருந்தால் எப்படி அனல் உண்டாகும், எப்படி அங்கு ஒரு அசைவு உண்டாகும். குளிரை போல் அந்த ஐஸை வாங்கும் போது எப்படி குளிர் இருக்குமோ அப்படித்தான் இந்த காலத்தின் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். தேவனின் ஆவியானவர் பொழிந்தருள வேண்டும், தேவனின் அக்கினி பொழிந்தருள வேண்டும், தேவனுக்காக எழும்ப வேண்டும். அமர்ந்திருந்தார்கள், அவர்கள் எழுந்தார்கள். அதற்கு பின்பாக
நாம் அமர்ந்து கொண்டிருப்பது ஒரு காலம், எழும்புகிறது அடுத்த காலமாய், அடுத்த நெக்ஸ்ட் லெவலாய் இருக்கிறது. அதுக்கு நாம் வாஞ்சை உள்ளவர்களாய், அவர்கள் ஒரு இடத்துல ஒரு மனதோடு அந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தார்கள். காத்திருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ள காத்திருந்தார்கள். அங்கு தேவ ஆவியானவர், வாக்கு கொடுத்தவர் இறங்கினார். அங்கு மாற்றம் உண்டானது. இப்போ நாம் மாற்றம் அடைய வேண்டும், நான் மாற்றம் அடைய வேண்டும், நாம் மாற்றம் அடைய வேண்டும். அப்போதான் அசைவு உண்டாகும், மாற்றம் உண்டாகும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது பெந்தெகோஸ்து நாள். மற்றவர்கள் பார்த்து, அவர்களை பார்த்து சொன்னார்கள், இது என்னமாய் முடிய போகிறது, என்னமாய் முடிய போகிறது என்று அவர்களை பார்த்து சொன்னார்கள். அவர்கள் அந்நிய பாஷைகளை, வெவ்வேறு பாஷைகளை ஆவியானவர் தந்த ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அந்த பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்களே. அந்நிய பாஷைகளை பேசுவது ஒரு ஸ்டெப் ஆய் வரமாயிருக்கிறது, அது ஆரம்ப வரமாயிருக்கிறது. எல்லாரும் கேட்போம், அப்பா மாவியை ஊற்றுங்க, அந்த வரம் எனக்குள் ஆபரேட் பண்ண, அந்த கிரியை செய்ய, எனக்குள்ளே அந்த ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ண, ஆவியானவர் மாத்திரம் என்னை கண்ட்ரோல் பண்ண ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஓ தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், நீ தாகமாய் கேட்கும் போது ஆண்டவரின் மகிமை, ஆண்டவரின் வல்லமை, வரங்கள், கிருபைகள், தேவனின் பலம், பின் ஆவியானவர் உனக்குள் பொழிந்தருளுவார். பொழிந்தருளத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார், மாற்றுவார். அவர் மாற்றுகிற தேவன், உருவாக்குகிற தேவன், ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிற தேவன். உங்களை தொடுவார், உங்களை தொடட்டும். தேவ ஆவியானவர் டச் லார்ட், ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனைகள், கலந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் டச் மாஸ்டர். Holy Spirit of the mighty God, Holy Spirit of the mighty God, உச்சம் தலையிறந்து உள்ளங்கால் மட்டும் ஒரு வல்லமை தொடுவதாக, தொடுவதாக. நுகங்களை முறியடிக்கிற அந்த அபிஷேகம் அவருக்குள் உள்ளத்துக்குள் பாய்ந்து வருவதாக, பாய்ந்து வருவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வனாந்திரமாய் இருக்கிற அந்த எல்லா சிச்சுவேஷன்களையும் செழிப்பாய் மாற்றுவீராக, செழிப்பாய் மாற்றுவீராக. அது தேவ ஆவியினால் தானாகும். தேவ ஆவியானவர் எங்கு போகிறாரோ, எங்கு செல்லுகிறாரோ அங்கு செழிப்புண்டாகும், அங்கு வறட்சி இருக்காது. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இந்த பெந்தெகோஸ்து நாளை மறக்க கூடாது. அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். நீர்தான் இடைப்படுவீராக, வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவ பிரசன்னத்தில் யாவரும் அமர்ந்திருப்போம். இந்த நாள் பெந்தெகோஸ்து நாள் என்று அழைக்கப்படுகிறது. எல்லாரும் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்க இந்த இடத்தை, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். பெந்தெகோஸ்து நாளில் அவர்களுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்துக்காக அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் காத்திருந்தார்கள்.
ஒரு மனதும் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. பல மனம் இருந்தால் அதை ஈஸியாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனதோடு அந்த காத்திருந்து அந்த வாக்கு தத்தத்துக்காக காத்திருக்கும் போதுதான் அந்த காரியத்தை ஆண்டவர், அந்த காலம் அந்த நேரம் வரும்போது ஆண்டவர் பொழிந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். இந்த நாளில் பெண்டெகோஸ்திலே சபை ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு எழுப்புதல் நடந்தது. அங்கு தேவ வார்த்தைகள் வல்லமையாய் பிரசங்கிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போதுதான் அந்த பெண்டெகோஸ்த் நாளிலே என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று நாம் அறியக்கூடியதாய் இருக்கிறது. பெண்டெகோஸ்த் என்றால் ஒரு எண்ணை குறிக்கிறது. 50வது நாள் என்று குறிக்கப்படுகிறது. யூதர்களுக்கு அநேக பண்டிகை இருக்கின்றது. 7 பண்டிகைகள் இருக்கிறது. அதிலும் பெண்டெகோஸ்த் என்ற பண்டிகை அடங்கி இருக்கிறது. 50 நாளில் அவர்கள் எகிப்து இருக்கும்போது அடிமையாய் இருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்கி அங்கு கொண்டு வந்து 50வது நாளில் ஆண்டவருக்கு ஒரு பண்டிகை, ஆண்டவருக்கு துதியையும் ஆண்டவரை புகழ்ந்து காரியங்களை செய்ய வேண்டும் என்று அந்த மோசேயின் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த காரியத்திலும் இந்த நாட்கள் ஆண்டவரை சிலுவையில் அறைந்தார்கள். வெள்ளிக்கிழமை அறைந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுகிறார்கள். 40 நாள் சீசர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி திட்டங்களை ஆண்டவர் கொடுத்தார். திட்டவட்டமாய் போதித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அங்கு மரித்தார், உயிர் எழுந்தார். 40 நாள் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். 50வது நாள் ஆண்டவர் பொழிந்தருளினார். அவர்கள் மேலே ஆவியானவர் பொழிந்தருளினார். அங்கு வந்து அமர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆவியானவர் வந்து அமருகிறார். என்னத்துக்காக வந்து அமருகிறார் என்றால் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண. நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் சீசர்களாய் இருந்தாலும் ஆண்டவரின் காரியங்களை செய்து கொண்டு வந்தாலும் ஆவியானவர் நமக்குள் வராவிட்டால் அங்கு ஒரு மாற்றம் உண்டாகாது. ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்றால் தேவ ஆவியானவர் எங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டும். எங்கள் சுயங்களை ஆண்டவர் முழுமையாய் ஆளுகை செய்து ஆண்டவரின் சித்தத்தின்படி உருவாக்கும் போதுதான் அங்கு மாற்றம், எழுப்புதல் உண்டாகுகிறதா இருக்கிறது. 7 பண்டிகை வேதத்தில் சொல்லப்படுகிறது. 3 பண்டிகைக்குள் அவர்கள் எருசலேமில் கட்டாயமாய் வர வேண்டும். 3 பண்டிகைக்கு அவர்கள் இருந்த இடத்துல அவர்கள் தேவனை ஆராதிக்காதபடி 3 பண்டிகைக்கு எருசலேமில் வந்துதான் அங்கு தேவனின் காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும். ஆண்டவர் எகிப்தில் இருந்து அவர்களை நடத்தி வந்தார். அந்த அடிமைத்தனத்தின் வீட்டில் இருந்து அவர் விடுதலை ஆக்கி ஜனங்களை கொண்டு வந்தார். அதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு ஒரு பண்டிகையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றுதான் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு அந்த 10 கட்டளைகளை கொடுத்த தேவன் இப்போ ஆவியானவர் பொழிந்து நம்மை நடத்துகிற அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 7 பண்டிகை அங்கு இருக்கிறது. 3 பண்டிகைக்கு எருசலேமில் வர வேண்டும். ஆண்டவர் அந்த பண்டிகை பெண்டெகோஸ்த் என்றால் 50வது நாள். நினைவிருக்கட்டும், பெண்டெகோஸ்த் என்று எத்தனையோ இந்த தேசத்தில் பிங்ஸ்தர் என்று சொல்லுவார்கள். பிங்ஸ்தர் என்றால் பெண்டெகோஸ்த் என்ற மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த பிங்ஸ்தரை அவர்களுக்கு அர்த்தமே தெரியவில்லை.
லீவு கிடைத்தால் போதும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பெந்தெக்கோஸ்து என்றால் 50வது நாளில் ஆண்டவர் செய்த காரியத்தை, ஆண்டவர் அந்த வாக்கு தத்தங்களை பெறத்தக்கதாக நாம் காத்திருப்பது 50வது நாளில் ஆண்டவர் வாக்குகளை கொடுத்து பொழிந்தருளுகிற நாளாய், ஆவியானவர் வந்து அமர்கிற நாளாய் இருக்கிறது. இதை எத்தனையோ பேர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் இந்த அர்த்தத்தை புரியாமல் செயல்படுகிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். பெந்தெக்கோஸ்து என்றால் ஒரு அந்த விடுதலை, அந்த லீவு நாள் என்றுதான் பலருக்கு தெரியும். ஆனால் தேவ ஆவியானவர் பொழிந்து கிரிகைகளை செய்தார் என்று அநேகருக்கு தெரியாமல் போகிறதாய் இருக்கிறது. என்னை குறிக்கிறது 50வது நாள். பெந்தோ என்ற 5வது என்ற அர்த்தம், 5வது எண்ணை குறிக்கிறது. பெந்தெக்கோஸ்து என்றால் 50வது நாளை குறிக்கிறது. ஆண்டவர் எண்ணை குறிக்கிறார், நாளை குறிக்கிறார். அங்கு காரியத்தை, பண்டிகையை குறிக்கிறார். 3 அடங்கி இருக்கிறது. எண்ணை குறிக்கிறார், நாளை குறிக்கிறார், அங்கு பண்டிகையை குறிக்கிறார். இந்த 3ம் அடங்கி இருக்கிறது தான் பெந்தெக்கோஸ்து என்று அழைக்கப்படுகிறது. அது விசேஷித்த ஒரு பண்டிகையாய் இருக்கிறது, விசேஷித்த எண்ணாய் இருக்கிறது, விசேஷித்த நாளாய் இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு இந்த காரியத்திலே ஒரு வெளிப்பாடுகளை தருவார். இதை புரிந்து கொள்ளுகிற ஆழங்களின் ஆவியானவர் தந்தாத்தான் அந்த ஆழங்கள், தேவனிடத்தில் இருக்கிற அந்த தேவனின் வார்த்தையின் ஆழங்களை புரியத்தக்கதாக நமக்கு விளக்குறைகளை ஆவியானவர் தருவார். ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு என்ன காரியம் செய்யணும், எப்படி செய்யணும் என்று வழிநடத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். நீ எங்கு தவறாய் போனால் ஆவியானவர் வெளிப்படுத்துவார். சுட்டி காண்பிக்கிற தேவனாய் எங்கள் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். எங்களுக்குள் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த லேவியராகமம் 23வது அதிகாரம் பண்டிகையை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பண்டிகை லேவியராகமம் 23வது அதிகாரம் 15வது 16வது வசனம். நீங்கள் அசைவாட்டும் கதுக்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். பாருங்க, 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். ஒரு பண்டிகையாய் இருக்கிறது. இது எண் முக்கியமாய் இருக்கிறது, நாள் முக்கியமாய் இருக்கிறது, பண்டிகை முக்கியமாய் இருக்கிறது. லேவியராகமம் 23வது அதிகாரத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது 7 பண்டிகைகளை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். 5வது வசனத்தில் முதலாவது பண்டிகை, 6வது வசனத்தில் 2வது பண்டிகை, 12-15 3வது பண்டிகை, 16வது வசனத்தில் 4வது பண்டிகை, 24வது வசனத்தில் 5வது பண்டிகை, 27வது வசனத்தில் 6வது பண்டிகை, 34வது வசனத்தில் 7 பண்டிகைகளை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. உபாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனம். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். இந்த 3 பண்டிகையிலும் எருசலேமிலே ஜனங்கள் வர வேண்டும். அங்கு பண்டிகை என்றால்
பண்டிகை தேவனை மகிமைப்படுத்தணும், தேவன் செய்த காரியங்களை நினைவு கூறணும் என்பதாக அவர்கள் எருசலேமிலே வருகிறவர்கள், தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவருக்கு பலியிடுகிறவர்கள். எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படணும், எங்களையே நாம் படைக்கிறவர்களாய், ஆண்டவரிடத்தில் படைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் நாம் அந்த பண்டிகையில் செய்கிற காரியமாய் இருக்கிறது. நம்மை நாம் படைக்க வேண்டும். ஏதோ எல்லாம் படைக்கிறார்கள், ஆனால் தங்களை தாங்கள் தேவனிடத்தில் படைக்கிறதை மறந்துவிட்டு தேவன் மெய்யான தேவனிடத்தில் சேராதபடி ஏதோ காரியங்களை நாடி அங்கு கிரியை தேவனுக்கு செய்கிற கிரிகைகள் என்று செய்து அங்கு மாறான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள், உலகத்து காரியங்களை செய்கிறார்கள். அதே போல சபைகள் செய்யாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை செய்கிறோமோ தேவனின் வார்த்தையின் அடிப்படையிலே காரியங்களை செய்ய வேண்டும். செய்யும் போது அங்கு ஆசீர்வாதம் நமக்குள் வரும். பெந்தெக்கோஸ்து அனுபவம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். பெந்தெக்கோஸ்து நாள், பெந்தெக்கோஸ்து அனுபவம். 2வது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம். பெந்தெக்கோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, 50வது நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பாருங்க, ஒரு மனப்பாடு இந்த சபைகளுக்கு முக்கியமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்குள் ஒரு மனப்பாடு வரணும், ஒரே நோக்கம் வரணும், ஒரே சிந்தை வரணும். ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்குள் ஒரு மனப்பாடு வரும்போதுதான் ஓரிடத்தில் வருவார்கள். ஒரு மனம் உண்டாகும் போதுதான் ஓரிடத்தில் வர அந்த சிந்தை சம்மதிக்கிறதா இருக்கிறது. அடித்து இருக்கிற ஜனங்கள் ஒருமனப்படும் போது, அங்கு ஆண்டவரை நினைக்கும் போது, ஆண்டவரின் வாக்கை நினைக்கும் போதுதான் அவர்களுக்கு ஒருமனப்படம் வரும். ஓரிடத்தில் வந்திருக்கத்தக்கதான அந்த கிருபை கிடைக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன காரியத்துக்காக அவர்கள் அநேக நாள் காத்திருந்தார்கள். ஆனால் 50 நாளை மறக்கவில்லை. அவர்கள் அந்த நாளிலும் அவர்கள் ஒரு இடத்திலே ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். 2வது வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. அப்பொழுது பாருங்க, ஆண்டவர் எதை துறக்கிறார்? காதை, செவியை ஆண்டவர் துறக்கிறார். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல இந்த இடத்துல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. இப்போ என்ன கேட்கிறது? சத்தம் கேட்கிறது. ஆண்டவர் அந்த பலத்த காற்று அடிக்கும் எப்படி இருக்கும்? அது அமக்களமாய் இருக்கும். எல்லா ஜனங்களுக்கும் கேட்கத்தக்கதான புயல் வீசினால் எப்படி அந்த காற்று, அந்த சவுண்ட் இருக்குமோ அதே போல அவர்களுக்கு காதுக்குள் கேட்கிறதாய் அங்கு ஆண்டவர் காதை தொடுகிறார். முதலாவது காதை தொட்டு அந்த காரியத்தை கேட்க பண்ணுகிறார். வீடு முழுவதும் நிரப்பிற்று. முழக்கம், பலத்த காற்று வானத்திலிருந்து, இந்த உலகத்தில் இருந்தல்ல, தேவனிடத்தில் இருந்து, வானத்தில் இருந்து வீடு முழுவதும் நாங்கள் இருக்கிற இடம், இந்த தேவனின் ஆலயமாய் இருக்கிறது, அந்த வீட்டை ஆண்டவர் நிரப்பினார் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் ஆராதிக்க, உள்ளத்தில் இருந்து நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். உள்ளத்தில் இருந்து புறப்படுகிற ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கிறார்.
விரும்புகிறார். அங்கு தாகமாய் ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும். தாகமாய் இருந்தா என்ன செய்வீர்கள்? அந்த தண்ணீரை குடிப்பீர்கள். தண்ணீரை குடித்தால் தாகம் அமர்ந்து போயிடும். அதே போல தேவனிடத்தில் தாகமாய் இருந்து கேட்கும் போது ஆண்டவர் ஜீவ தண்ணீரை, பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தருவது நிச்சயமாய் இருக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாததாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 3 வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இப்ப எதை தொடுகிறார் என்றால் கண்ணை தொடுகிறார். பாருங்க, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. இப்பொழுது அவர்கள் காண்கின்றார்கள், தரிசனமாய் காண்கின்றார்கள். தேவ ஆவியானவர் வந்து அமருகிற அந்த காட்சியை எப்படிப்பட்ட காட்சியா இருக்கிறது என்று காணத்தக்கதாக ஆண்டவர் கண்களை துறக்கிறார். கண்களிலிருந்து ஆண்டவர் வெளிப்பாடை கொடுக்கிறார். கண்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக பிரிந்திருக்கும் நாவுகள், அக்கினி எப்படி அந்த வரைந்திருக்கிறதோ அந்த பிரிந்திருக்கும் அந்த அக்கினி நாவு, அக்கினி மயமான நாவுகள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அக்னி விழுந்தா ஒரு மாற்றம் உண்டாகும், சுத்திகரிப்பு உண்டாகும். அங்கு காரியங்களை மாறுதலாய் முடியத்தக்கதாக, வெளிப்படுத்தத்தக்கதாக அங்கு காரியங்களை அக்னியான தேவன், அக்னிமயமான கண்கள் உடையவர் எங்கள் மேல் அமர்ந்து எங்களை சுத்திகரித்து ஆயத்தப்படத்தக்கதாக அங்கு ஒரு மாற்றம் நடக்கிறது. அந்த நாளில், அந்த பண்டிகையில், பெந்தெக்கோஸ் நாளில் அவர்கள் கூடியிருந்த இடத்துல அந்த 120 பேர் மேலும் ஆண்டவர் அங்கு வந்து அமர்ந்த ஒருவரையும் அவர் விடவில்லை. 120 பேரில் அந்த மேல் வீட்டில் ஒரு மனதோடு ஒரே நோக்கத்தோடு அங்கு காத்திருந்து அதை பெறத்தக்கதாக 120 பேரையும் ஆண்டவர் நிச்சயமாய் அங்கு தொட்டது போல நம்மையும் தொட்டு சுகமாக்கவும் சுத்திகரிக்கவும் பலப்படுத்தவும் ஆயத்தப்படுத்தவும் ஆவியானவர் அக்னிமயமாய் பொழிந்தருளினார். இப்பொழுது காதை தொட்டவர், செவியை தொட்டவர், கண்களை தொட்டவர் இப்போ முக்கியமான காரியத்தை தொட போகிறார். 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இப்போ ஆண்டவர் நாவை தொடுகிறார். நாவு தேவையில்லாத காரியங்களை பேசாதபடி தேவன் தந்தருளின அந்த வரத்தின்படி ஆண்டவரை புகழுகிற ஜனங்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். புகழுகிற ஜனங்களாய். ஏதோ தானோ பயத்தின் வார்த்தை வருகிறது. இவர்கள் அஞ்சி கோழைகளாய் இருக்கும் போது என்னென்ன வார்த்தை வரும் பாருங்க. பயத்தின் வார்த்தை வரும், மற்றவர்களை பயமுறுத்துற வார்த்தை வரும். அதே இந்த நாவை தொடும்போது ஆண்டவர் அந்த ஒவ்வொரு பாஷைகளை, அது வரத்தின் ஆரம்பத்தின் காரியமாக இருக்கிறது. யார் யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்துவென்ற தேவாதி தேவனை அழிந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தேவனால் தொடப்பட வேண்டும். அங்கு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இந்த அந்நிய பாஷை என்று சொல்லப்படுகிற அந்த வரத்தை நாம் வாஞ்சித்து அந்நிய பாஷைகளை பேசி நாம் தேவனை புகழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாவு ஆண்டவரை புகழத்தக்கதாக இருக்க வேண்டும். வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். பாருங்க, பாஷை, அந்நிய பாஷை, வெவ்வேறு பாஷைகள், இது அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த பாபிலோன் அந்த கட்டிடத்திலே ஆண்டவர் பாஷைகளை சிதறடித்தார், பாஷைகளை உண்டாக்கினார். இவர்கள் கோபுரத்தை கட்டுகிறார்கள், இவர்களை சிதறடிக்க வேண்டும். அங்கு பாஷையை சிதறடித்தால் தான் இவர்களை அங்கு சிதறடிக்க பண்ண முடியும் என்று அந்த பாஷையை இந்த அந்நிய பாஷைக்கு ஒற்று நாம் பேசவே
கூடாது. அவர்களுக்கு தாய்மொழி, இப்போ நமக்கு தாய்மொழி தமிழ் மொழி. அதை நாம் பேசிக்கொண்டு அர்த்தங்களை புரிந்திருக்கிறபடி இந்த அந்நிய பாஷையை பேசுகிறவர்களுக்கு அர்த்தம் புரியாது. தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிற ஜனங்களாயிருக்கிறோம். இப்போ அவர்கள் அந்நிய பாஷைகளை, வெவ்வேறு பாஷைகளை பேசும்போது அவர்களுக்கு புரியல. எங்கெங்கோ இருந்து வந்த ஜூதர்கள் மகத்துவத்துக்கு புரிகிறது. பாருங்க, புரிகிறது. அந்த பாஷைக்கும் இந்த பாஷைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகுகிறது. அது வரமாய் இருக்கிறது. பாஷை சில பேர் 6 பாஷை 7 பாஷைகள் கற்று பேசுவார்கள். அந்த பாஷைக்கும் அந்நிய பாஷைக்கும் நாம் ஒத்து அந்த காரியங்களை பேசவே கூடாது. தேவனின் வரம் வேறு, பாஷை வேறாயிருக்கிறது. அதே போலதான் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை புகழ்ந்தார்கள். பெந்தெகோஸ்து நாளில் இது என்னடா, ஒவ்வொரு இடத்துல வந்து தேசத்தில் இருந்து வந்து ஜனங்கள் பேசுகிறார்கள், புரிகிறது அவர்களுக்கு. எல்லாருக்கும் அல்ல, அந்த தேசத்து மொழியை பேசுகிறவர்களுக்கு அந்த பேசுகிற காரியம் புரிகிறதா இருக்கிறது. அவர்கள் தேவனின் மகத்துவங்களை பேசுகிறார்கள். பாருங்க, நாம் அந்நிய பாஷைகளை, சில பேர் அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். அந்த அந்நிய பாஷை சபை முழுவதும் பேசுகிறதா காணப்படுகிறது. அப்படி அல்ல வரம். வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறவர்களால் காணப்பட வேண்டும். ஏதோ அந்நிய பாஷையை பேசணும், இவரை போல பேசணும், பாஸ்டர் பேல பேசணும், மூப்பர் பேல பேசணும் என்று பேசாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். ஒரு தேவ ஊழியன் சொல்லுகிறார், ஒரு சபையில போய் ஊழியம் செய்யும் போது எல்லாருமே ஒரே அந்நிய பாஷைகளை பேசுகிற ஜனங்களாய் காணப்பட்டார்களாம். அதில் இந்த பெந்தெகோஸ்து நாளில் தருகிற பாஷை வெவ்வேறு பாஷை என்றால் ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த வரத்தின் பாஷையாய் இருக்கிறது. அதைத்தான் நாம் வாஞ்சிக்க வேண்டும். மற்றவர்கள் பேசுகிறார்கள் என்று அந்த பாஷையே அல்ல, தேவன் எனக்கு என்ன பாஷையை தருகிறார், என்ன வரத்தின் படி அவர் தருகிறார் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதே போலதான் இந்த பெந்தெகோஸ்து நாளில் ஆண்டவர் சொன்ன வாக்கை நிறைவேற்ற அந்த இடத்திலே கிரியை செய்தார். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினால் ரகசியங்களை பேசுகிறான். ஆவியினால், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு, மனுஷிக ஆவிகள் அல்ல, உலக ஆவி அல்ல, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு ரகசியங்களை தேவனிடத்தில் பேசுகிறான். அவன் பேசுகிறது ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தேவனின் மகத்துவங்களை பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இதுல புரிந்து கொள்ள வேண்டும், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஒரு சூழ்நிலையில பக்தி கொஞ்சம் மங்கிட்டென்றால் அந்நிய பாஷைகளை தேவ ஆவியானவர் ஏவுதலின் படி பேசி உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார் சபைக்கு, ஒரு கொரிந்திய சபைக்குத்தான் என்று நினைக்கிறேன், அந்த அந்நிய பாஷைகளை அங்கு பேசுகிறார்கள், இங்கே தீர்க்க தரிசனம் பேசுகிறார்கள். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு நேரத்தில் அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷையில துதிக்கணும் என்று சொல்லும் போது அந்த கட்டளைக்கு படி
அது நாங்கள் செய்ய வேண்டும். ஒரு அந்நிய பாஷை பேசுவார், ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவார், ஒருவர் புரண்டு போவார், ஒரு முரண்டு கதிரைகளே உடைக்கிறவர்களாய் காணப்படுகிறார். அது ஒழுங்கல்ல. சபைக்கு ஒழுங்கும் கிரமமாய் தேவ ஆவியானவர் நடத்துகிறவராயிருக்கிறார். எனக்கு தான் ஆவியானவர் வரத்தை தந்தார் என்று பெருமைக்கல்ல, அங்கு பக்தி விருத்தியை உண்டாகத்தக்கதாக நாம் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அங்கு தீர்க்கதரிசனம் சொன்னால் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ண நாம் பேச வேண்டும். ஏதோ சிந்தையில் வருகிறது அல்ல, தேவனின் வெளிப்பாட்டின்படி அங்கு காரியங்களை செய்ய வேண்டும். அங்கு மகத்துவங்கள் ரகசியங்களை பேசுகிறது கன்னிய பாசை. உனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறது அந்நிய பாசையாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? கேள்வி. அங்கு அறியீர்களா? நீங்கள் அறியீர்களா? நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா? நீங்கள் அல்ல, தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். தேவனின் ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனின் ஆலயத்தை கெடுக்கும் போது ஆண்டவர் உன்னை கெடுக்கிறாரே, அந்த கவனம் இருக்க வேண்டும். தேவ ஆவியானவர் உனக்குள் கிரியை செய்கிறார், உனக்குள் தங்கி இருக்கிறார். அபிஷேகம் சிலது புரியாமல் இருக்கும். சில பேர் சொல்லுவார்கள், ஆண்டவர் வந்து போகிறார். அது பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் சிம்சோன் மேல அவர் வந்தார், அது காரியம் முடிந்தது, அவர் புறப்பட்டார். இந்த புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் எங்களுக்குள் தங்கி இருக்கிறார். சில காரியத்தில் ஆவியானவரை வெளியே அனுப்பி போட்டு நாங்கள் ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வருகிற போதனைகளுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஒழுக்கம் கிரமமாய் காரியங்களை செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகள், தேவ ஆவியானவர் எங்களுக்குள் தங்கி இருக்கிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குரியவர்களால் உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்பொழுதும் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமையை செலுத்தும் போது தேவன் உங்களை உயர்த்துகிறவராய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் மகிமையை யாருக்கும் கொடாதவராய் இருக்கிறார். நீங்கள் யாருக்கும் கொடுக்காதபடி தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை, ஜப நேரத்தை, துதி நேரத்தை, தேவ வசன தியானிக்கிற நேரத்தை நீங்கள் திருடாதபடி ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த காரியத்தை நான் அல்ல, தேவ ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். இதில் எழுத இல்லை, ஆனால் இப்பொழுது உண்டாகுகிற காரியம், தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தை நாம் அந்த டைம்ல கொடுக்கணும். ஜபிக்கணும் என்றா அந்த டைம்ல ஜபிங்க. தேவனின் வார்த்தையை தியானிக்கணும் என்றா அந்த காரியத்தில் தவறாமல் ஜபிக்க வேண்டும். எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் அதை விட்டுவிடாதபடி ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தை நீங்கள் உண்டு பண்ண வேண்டும். தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். தேவ ஆவியானவர் செய்கிற காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதை நீங்கள் அலவுட் பண்ணும் போதுதான் ஆவியானவர் உங்களை நடத்துவார்,
துதிக்கும் போது துதிக்கணும், ஜெபிக்கும் போது ஜெபிக்கணும். தேவ வார்த்தைகளை தியானிக்கும் போது தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்நிய பாஷை பேசணும் என்றால் பேசுகிற நேரத்தில் பேசணும். தீர்க்க தரிசனம் சொல்லணும் என்றால் அந்த காரியத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் என்று அளவு பண்ணும்போது வரும்போது நீங்கள் செய்ய வேண்டும். அப்போதான் ஆசீர்வாதமாய் நடக்கும். அது சபைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறதாய் காணப்படுகிறது. முழு தேவனின் வல்லமையை நாம் பெற வேண்டும். லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேண்டிக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து கிரியை செய்ய வேண்டும் என்று நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும் போது தேவ ஆவியானவர் உனக்குள் வந்து அமர்ந்து கிரியைகளை செய்கிறார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. நீ ஞானஸ்நானம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏதோ தானே ஒன்று இவர் வந்துட்டார் அமர்த்தி மூழ்கணும் என்று அல்ல. ரட்சிக்கப்பட்டாரா, இவருக்கு வேதங்கள் வடிவா புரிகிறதா என்று டீச்சிங் பண்ணி ஆண்டவரிடத்தில் அவரை கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் கொடுக்கும் போது ஆவியானவர் வந்து அமர்ந்து அவர் நடத்துகிறவரா சேஞ்சிங் அங்கு அவரின் லைஃப்பில் ஒரு மாற்றம் உண்டாகுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் வரும்போது தேவ ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்யும் போது நல்ல சாட்சியாய் இருப்பீர்கள். நல்ல கிரியைகளை காண்பீர்கள். நல்ல செய்திகளை சொல்லுவீர்கள். நல்ல செய்தி என்றால் என்ன? தேவனின் வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து அந்த காரியத்தை சொல்லுவீர்கள். நல் சாட்சி என்றா ஆண்டவர் செய்த சாட்சியை நீங்கள் சொல்லுவீர்கள். நல்லவர்களாய் மாறத்தக்கதான சாட்சியாய் ஆண்டவர் மாற்றுவார். நான் இப்படி இருந்தேன், ஒரு காலத்தில் ஆண்டவரை சந்தித்தேன், என் வாழ்க்கை மாறிற்று, ஆண்டவர் இப்படியான காரியங்களை என் வாழ்க்கையில் செய்தார் என்ற ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் வாழ வேண்டும். உங்களை பார்த்தால் ஜனங்கள் சொல்லணும், இவனுக்குள் ஒரு மாற்றம், இவனின் செயலில் ஒரு மாற்றம், இவனின் பாடலில் ஒரு மாற்றம், இவனின் பார்வையில் ஒரு மாற்றம், இவனின் போதனையில் ஒரு மாற்றம் உண்டானது என்று நல் சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். நல்ல காரியங்கள் நன்மைகள் செய்ய வேண்டும். துக்கிரியைகளை விட்டு, செத்த கிரியைகளை விட்டு நாம் மனம் திரும்பி காரியத்தை செய்வோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஒரு மாற்றத்துக்கூடாக பெண்டெக்கோஸ்து நாளில் அந்த சீசர்களுக்கு எப்படி, அப்போஸ்தலருக்கு எப்படி மாற்றம் உண்டானதோ அப்படி ஒரு மாற்றம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், எஸ்ஐயா 52வது அதிகாரம் 7வது வசனத்தில் கடைசியாக சொல்லப்படுகிறது. கடைசி அந்த காரியத்தில் சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. சுவிசேஷத்தை நாம் சொல்லணும். சுவிசேஷத்தை ஆண்டவரின் சித்தத்தின், அது ஆவியானவர் நடத்தும் போதுதான், ஆவியானவரின் படி அந்த காரியத்தை, அவர்களின் சூழ்நிலை, சில பேர்கள் போராட்டத்தில் இருப்பார்கள். போராட்டத்தில் இருக்கும்போது தேவனை அறியாதவர்களிடத்தில் நீ மனம் திரும்பாவிட்டால் நரகத்துக்கு போய்விடுவாய் என்றா அவர்கள் அடித்துத்தான் கலைப்பார்கள். அந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவ ஆவியானவரின் காரியத்திலே நாம் விட்டு கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு என்ன சிச்சுவேஷன், என்ன சூழ்நிலை இருக்கிறது, என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, எந்த சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த வியாதியில் அவர்கள் மாட்டுப்பட்டு அங்கு வதித்து அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு, சில பேர் சிரிப்பார்கள், நல்ல காரியத்தை அலங்கரிப்பார்கள், ஆனால் உள்ளத்துக்குள்ள உடைந்து போயிருப்பார்கள். அந்த
அந்த உடைந்து உள்ளங்களை தேவ ஆவியானவர் தான் உனக்கு வெளிப்படுத்தி அந்த காரியத்தை செய்வார். சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். தேவ ஆவியானவரின் வழிநடத்துதலில் தேவனின் வார்த்தையின் படி நாம் சொல்லும் போது அவர்கள் தொடப்படுவார்கள். அதுதான் ஆண்டவர் நல் சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதான் பாருங்க, பெந்தெகோஸ்து நாளில் ஆண்டவர் ஆவியானவர் 120 பேரை நிரப்பிட்டார். அங்கு ஒரு மாற்றம் உண்டாகுகிறது. ஜனங்கள் எல்லாரும் இவர்கள் குடித்திட்டார்கள் என்று அங்கு வேடிக்கையாய் பேசும்போது பேதுருவும் 12 அங்கு 12 அந்த அப்போஸ்தலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட எழும்பி அங்கு பேதுரு பேச தொடங்குகிறான். சும்மா அவனின் பேச்சல்ல, தேவனின் வார்த்தையை பேச தொடங்குகிறான். இதை பாருங்க ஜனங்களே, இந்த காரியம் தேவனின் வாக்குத்தத்தமாயிருக்கு. இவர்கள் குடித்து வரித்தவர்கள் அல்ல, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். தேவனின் வார்த்தையை எடுத்து அங்கு விளங்கப்படுத்துகிறான். தேவனின் வார்த்தையை எடுத்து விளங்கப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் குத்துண்டவர்களாய், இருதயத்தில் குத்துண்டவர்களாய் அவர்கள் மனம் திரும்பினார்கள். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 8 வசனம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 8 வசனத்தில், அன்றியும் புருஷர்களே, கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்த கைகளை உயர்த்தி நாம் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரை புகழும் போது, ஜெபிக்கும் போது பரிசுத்த கை என்று அழைக்கப்படுகிறது. அங்கு அதை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலர் பவுல் அங்கு ஆலோசனை சொல்லுகிறார். அங்கு ஜெபம் பண்ண வேண்டும். துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது நாங்கள் செத்தவர்களைப் போல அல்ல, அங்கு இயங்காதவர்களைப் போல அல்ல, அசைந்து அசைவாடுகிறவரை அசைந்து அசைவாடி ஆராதிக்க வேண்டும். அவர் அசைவாடுகிறவர் என்று அழைக்கப்படுகிறது. ஜலத்தில் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர் உங்களுக்குள்ளும் அசைவாடுகிறார். இந்த இடத்தில் மத்தியிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் அசைந்து கைகளை உயர்த்தி ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தில் அங்கு ஒரு வல்லமை ஒன்று, ஜெபத்தில் அங்கு தேவனின் காரியம் வெளிப்படுகிறதாய் இருக்கிறது. அங்கு கல்வி நாவை நமக்கு தந்திருக்கிறார், பரிசுத்த கையை தந்திருக்கிறார், கல்வி நாவை தந்திருக்கிறார். உடனும் படிக்கை பண்ணின கண்களாய் இருக்க வேண்டும். எங்கு பார்க்கிறோம், எதை பார்க்கிறோம்? உடன்படிக்கை பண்ணின கண். ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். கல்வி நாவு உடன்படிக்கை பண்ணின கண்களாயிருக்கிறது. நல்ல பொக்கிஷமான இருதயமாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவ ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். இந்த இருதயத்துக்குள் இருந்து வாசம் பண்ணுகிறார். நல்ல பொக்கிஷமான இருதயமாய் அவர் நமக்கு தந்திருக்கிறார். தேவனின் வார்த்தை மாற்றுகிறதா இருக்கிறது. நம்முடைய வார்த்தை ஒன்றும் உதவாது. தேவனின் வார்த்தையை நாம் பேசினோம் என்றால் தேவனின் வார்த்தை கிரியை செய்கிறது. அதான் அப்போஸ்தலர் காலத்தில், அப்போஸ்தலர் நாளில், பெந்தெகோஸ்து நாளில் அங்கு நடந்து 2 அதிகாரம் 37 வசனம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இதை அவர்கள் கேட்டபோது, தேவனின் வார்த்தையை அவர்கள் கேட்டபோது, இதை என்றால் அங்கு முன் காரியங்களை பார்க்கவன், இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் பேதுருவின் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்க, அந்த வார்த்தை அவர்களுக்குள் கிரியை செய்கிறது. இப்போ முதலாவது என்ன நடந்தது? பெந்தெகோஸ்துல அந்த அப்போஸ்தலர் 120 பேரை ஆண்டவர் மாற்றினார். எதற்காக மாற்றினார்? மற்ற ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வரத்தக்கதாக மாற்றினார். வேதங்களை அவர்கள் விரிவாய் பேதுரு சொல்லுகிறார்.
விரிவாய் போதிக்கிறான். இப்படி காரியங்கள். அங்கு சில பேர் காரியங்களை மழுக்கி பேசுவார்கள். சத்தியத்தை சத்தியமாய் பேசும்போதுதான் இருதயம் அங்கு அவர்கள் குத்துண்டவர்களாய் திரும்பினது போல, மனம் திரும்பினது போல தேவனின் வார்த்தையை அப்படியே சொல்லும்போது அங்கே கிரியை உண்டாகுகிறது. காலம் காத்திருக்கிற ஒரு நாள் வரும். அங்கு எழுப்புதலுக்கு ஒரு நாள் வரும். அவர்கள் 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவரிடத்தில் நாம் காத்திருப்பது ஒரு எழுப்புதல் வர. இந்த சபை காத்திருப்பது சபைக்குள் வருகிற ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த காரியம் எழுப்புதல் நிச்சயமாய் இந்த காலத்தில் வரும், இந்த சபையில் வரும் என்று அந்த சோர்ந்து போகாதபடி நாம் செயல்பட்டோம் என்றால், சுவிசேஷத்தை சொன்னோம் என்றால், நல் சாட்சியாக இருந்து நல்ல கிரியைகளை செய்து நல் செய்தியை சொன்னோம் என்றால் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே வந்து கேட்பார்கள். அப்போ பேதுரு என்ன சொல்லுகிறான்? 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்கள் மத்தியிலே தங்கும்போது அந்த வரங்கள் உங்களுக்குள் ஆப்பரேட் பண்ணுகிறதாய் இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெருகத்தக்கதாக நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுகிறதாய் இருக்கிறது. 40வது வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். இப்ப ரட்சிக்கப்பட்டா என்ன? இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்படுகிறீர்கள். உலக ஒத்த வேஷத்தை தெரியாதபடி நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்கும் போதுதான் அந்த பிரித்தெடுக்கிற அந்த அனுபவம். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் புதிதாக்கப்பட்டவர்கள். அந்த புதிதாக்கப்படல் என்றால் உலகத்தை போலதான் நாம் பேசுவோம், பார்ப்போம், செயல்படுவோம், அலங்கரிப்போம். என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிறவர்களாய் இருக்காதபடி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் வித்தியாசமானவர்கள், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்று உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்ல வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவ ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், நான் சாதாரணமானவன் அல்ல என்று சொல்ல வேண்டும். அப்போ நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் புரிந்து கொள்கிற அந்த அனுபவம், அந்த கிரியை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் போய் அங்கு இருக்கும் போது அந்த சூழ்நிலையே மாறும். அப்படிப்பட்ட காரியங்களை ஆவியானவர் செய்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் செய்கிறவர்கள் அல்ல. ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து எல்லாத்தையும் செய்து போட்டு நான் தான் செய்தேன் என்றால் ஒன்றுக்கும் உதவாது. பெருமை கர்த்தருக்கு அது அருவருப்பாய் இருக்கிறது. நான் தான் செய்தேன், என் மூலமாய்த்தான் நடந்தது என்றால் அது அருவருப்பு. தேவ ஆவியானவர் என்னை கொண்டு கிருபையாய் அந்த காரியத்தை செய்தார் என்றால் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறது. எதற்காக பிரிக்கெடுக்கப்பட்டவர்? பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, அசுத்தங்களுக்கு, உலக வழிபாடுகளுக்கு, உலக ஆசை இச்சைகளுக்கு, உலக வேஷங்களுக்கு, ஆடம்பரத்துக்கு. ஆடம்பரம் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. ஏனென்றால் லூசிபெரும் ஆடம்பரத்தில் அங்கு விழுந்தவன் தான். பிசாசாய் மாறத்தக்கதாக அந்த ஆடம்பரம் மாற்றுகிறதாய். இப்போ வருமானம் வருகிறதென்றால் அதற்கேற்ற செலவு இருக்கணும். அதுக்கு மேல ஆடம்பரமாய் செயல்பட்டால் அங்கு வீழ்ச்சி தான் ஆரம்பிக்கும், பிரிவினை தான் ஆரம்பிக்கும். என்ன காரியம் செய்யணுமோ
அந்த தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள். அதான் வேதத்தை வாசியுங்கள். வேதம் உங்களுக்கு தேவ ஆவியானவர் கற்றுத்தருவார். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்மை விலக்கி ஆண்டவர் மாற்றி எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பெரியவராய் இருந்து காரியங்களை செய்கிறார். நாம் தேவனின் பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? அந்த தேவனின் ஆலயத்தை வந்து கூடி ஆராதிக்க வேண்டும். அநேகர் இப்போ விழுந்து போகிற காரியம் என்னவென்றால், அங்கு நான் கிறிஸ்தவன், ஆண்டவர் எங்கும் இருக்கிறார், நான் வீட்டில் இருந்து ஆராதித்தாலும் ஜெபித்தாலும் என் ஜெபத்தை கேட்கிறார், ஆராதனையை அங்கீகரிக்கிறார் என்று தப்பு கணக்கு போட்டு சில பேர் விழுந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தில் கூடி வருகிறதை நீங்கள் விட்டுவிடாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். எச்சரிப்பு என்றால் பிசாசு எப்போ விழுத்தலாம் என்று இருக்கிறான். அந்த எச்சரிப்புக்கு நான் கவனமாய் இருந்து காரியத்தை செய்ய வேண்டும். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து இருக்கும் போதுதான் ஆவியானவர் பொழிந்தார். ஒரு மனம் ஓரிடம், அங்கு ஒரே காரியம், அதுக்காக காத்திருந்தார்கள். ஆவியானவர் பொழிந்தருளினார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனப்பாடு வரணும், ஒரே தரிசனத்தோடு ஓடணும். ஒரு தரிசனம் சபைக்கு இருந்தால் அந்த தரிசனத்தோடு ஓடுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்போதான் ஆசீர்வாதம், அப்போதான் எழுப்புதல், அப்பொழுதுதான் தேவனின் திட்டம் உங்கள் மூலமாய் அங்கு வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம், 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்க, அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எழுப்புதல் வந்துட்டு அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த காரியத்தில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். அப்போதான் நீங்கள் தேவனின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் அங்கு வாழ்நாள் எல்லாம் கர்த்தருக்குள் நீங்கள் வாழத்தக்கதாக அங்கு நடத்தப்படுவீர்கள். 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அங்கு தேவன் கிரியை செயல்படும் போது உங்களுக்குள் ஒரு சந்தோஷம் உண்டாகும். அங்கு தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பாருங்க, அப்படிப்பட்ட எழுப்புதல் வர வேண்டும். பெந்தெக்கோஸ்து நாளின் அனுபவம் வர வேண்டும். மறுபடியும் அந்த காரியம் நடக்க வேண்டும். சபைகள் அனல் மூட்டப்பட வேண்டும். ஊழியர்கள் அனல் பட வேண்டும். விசுவாசிகள் அனல் படத்தக்கதாக தேவ ஆவியானவர் இப்பொழுதும் பொழிந்தருள வேண்டும். ரோமர் 6வது அதிகாரம் 17வது வசனம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருந்ததினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கீழ்ப்படுகிறதுனால அதுவும் மனப்பூர்வமாய், ஏதோ தான என்றல்ல, மற்றவர்கள் செய்கிறார்கள் என்றல்ல, அவர்களுக்கு காண்பிக்கணும் என்றல்ல, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். சாட்சிகளாய் மாற்றப்படத்தக்கதாக ஆண்டவர் அங்கு தேவன் கீழ்ப்படித்து, தேவனுக்கு ஸ்தோத்திரம், கீழ்ப்படுகிறது ஆண்டவருக்கு முக்கியமாய் இருக்கிறது. இந்த 3 காரியம் சொல்லப்படுகிறது. முதலாவது காரியம் 1வது அதிகாரம் 8வது வசனம். கிறிஸ்தவர்கள் என்று இப்போ நாம் அழைக்கப்படுகிறோம். முன்பு எப்படி அழைக்கப்பட்டோம் என்று 1வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் ஜூதியா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன பேர் என்றால் சாட்சிகளாய். சாட்சிகள் என்ன சாட்சிகள்? தேவனின் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். முதலாவது அங்கு குறிப்பிடப்பட்டது. இரண்டாவதாக அந்த சாட்சிகள் போய் இரண்டாவதாக அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. சாட்சிகள். இரண்டாவதாக சீசர்கள். சில பேர் சொல்லுவாங்க அப்போஸ்தலர் மட்டும்தான் சீசர்கள். இல்லை, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சீசர்கள். சீசர்களாய் கர்த்தரின் கிறிஸ்துவின் சீசர்களாய் மாறத்தக்கதாக நாம் வாஞ்சிக்க வேண்டும். மூன்றாவதாகத்தான் இந்த கிறிஸ்தவர் என்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்று அங்கு வழங்கிற்று. முதல் சாட்சியாய் சீசர்களாய் கிறிஸ்தவர்களாய் இந்த காரியத்தில் நாம் வாஞ்சி உள்ளவர்களாய் பெந்தெக்கோஸ்து நாளின் அனுபவம் நமக்கு நிச்சயமாய் தேவை. ஏனென்றால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிறிஸ்துவுக்குள் சாட்சியாய் இருக்க, சீசர்களாய் மாற, சீசர்களாய் மாற்ற, சீசர்களாய் இருந்து சீசர்களாய் மாற்ற. கிறிஸ்துவென்றால் கிறிஸ்துவை தரித்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவை சுமந்திருக்கிறவர்கள். கிறிஸ்துவானவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறார், அதான் கிறிஸ்தவர்கள் என்று அர்த்தம். இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நாம் கிறிஸ்துவின் அந்த பெந்தெக்கோஸ்தின் அனுபவத்தை மறந்து போகாதபடி, மங்கி மங்கி எரிகிற திரியை போல இராதபடி, அனலுள்ள பிரகாசம் உள்ள சுடர்களைப் போல நாம் பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் சித்தமும் நோக்கமும் திட்டமுமாய் இருக்கிறது. யாவரும் எழுந்த வண்ணமாக இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit of the Lord. Thank you, Jesus. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாள் பெந்தெக்கோஸ்து நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, வேதத்திலே நாங்கள் பார்த்திருந்தோம் ஐயா, எப்படி அந்த பெந்தெக்கோஸ்து நாளில் அந்த பண்டிகை நாள், அந்த எண் என்று அழைக்கப்படுகிற அந்த பெந்தெக்கோஸ்து காரியத்தில் எப்படி சீசர்கள் மேலே அந்த வாக்குத்தத்தமாக இறங்கினீரோ, அதே போல கர்த்தாவே எங்கள் மேலே நாங்கள் இருக்கிற இடத்துல உம் ஆவியை பொழிந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கு இருந்தாலும் எங்கு பார்த்தாலும் ஐயா, தேவ ஆவியானவர் பொழிந்து அவர்களின் சூழ்நிலையை மாற்ற வேண்டும், அவர்களின் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். சீசர்களை எப்படி மாற்றினீரோ, அப்போஸ்தலர்களை எப்படி மாற்றினீரோ, அப்படியான காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்படியே ஒவ்வொரு மேலும் ஆவியை ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, வெளிப்பாட்டு காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாக, வெளிப்பாட்டை புரிந்து கொள்கிற ஜனமாய் இருக்கத்தக்கதாக, அதற்கு கீழ்ப்படுகிற ஜனமாய் இருக்கத்தக்கதாக, சுவிசேஷங்களை சொல்ல, நற்செய்தியை சொல்ல தயக்கம் படாதபடி உற்சாகமாய் சந்தோஷமாய் தேவனின் வார்த்தையை சொல்லத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தாவே, அநேக ஊழியர்களை இந்த சபையில் எழுப்புங்கப்பா. சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள், ஊழியங்களை செய்கிறவர்கள், ஆண்டவரை எழுப்புவீராக. ஆண்டவரே, நீங்க தான் நடத்த வேண்டும். இந்த தரிசனத்தோடு கூட ஓடத்தக்கதானவர்களை எங்களுக்கு தாருங்கப்பா. ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களை தாங்க ஆண்டவரே. நீங்க தான் உருவாக்க வேண்டும் ஐயா. நீங்க தான் அவர்களை பிரித்தெடுத்த தேவன். அவர்களை பிரித்து அற்புதமாய் அதிசயமாய் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அற்புதமாய்
அற்புதமாய் செய்யும், அதிசயமாய் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் மாற்றங்களை உண்டு பண்ணுவீராக. தேவ கரம் இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களின் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த வியாதிகளும் தொடக்கூடாது, எந்த கவலை செய்திகளும் தொடக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துக்க காரியங்கள் அவர்களுக்கு நெருங்கிடக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் இன்னும் அவர்களை ஆளுகை செய்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் அந்த அனுபவத்தின் ஊடாக நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மெற்றியை உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஜாக்கை ஒப்புக் கொடுக்கிறோம், அந்த சிறு பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திரெக்டை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, யோசுவாவை ஒப்புக் கொடுக்கிறோம், மிகாயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனை பேர்களை ஆண்டவரே பேர் தெரியாட்டியும் ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் ஆளுகை செய்யணும். அவர்கள் பக்தி வைராக்கியமாய் உமக்குள்ளே வாழத்தக்கதாக ஞானத்தின் ஆவியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்கள், விசா காரியங்கள், வேலை காரியங்கள், ஏற்ற துணையின் காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுங்க. குடும்பத்தின் காரியங்களை, செலவுகளை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீண் செலவுகள் வராதபடி, துக்கத்தின் காரியங்கள் சம்பவிக்காதபடி கர்த்தாவே, உங்க மகன் மன மகிழ்ச்சியினால் பிள்ளைகள் நிறைந்திருக்க, குடும்பங்கள் நிறைந்திருக்க, சுகத்தோடு பலத்தோடு இருக்க, ஒரு குறைவும் அவர்களுக்கு வராதபடி காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் பலுகி பெருகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. பிரெடாவில் தான் அவர்கள் வேலை இல்லை என்று சொன்னார்கள். வேலைக்காக நாங்கள் ஜெபித்தோம். அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் அந்த முதல் வேலை, அந்த காரியத்தில் அந்த சம்பளத்தில் அவர்கள் எடுத்து இந்த ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். அவர்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே வந்தார்கள். அதே போல இந்த நாளில் சொன்னார் ஒரு சகோதரன், இந்த இடத்துல இருக்கிறவர் சொன்னார், எனக்கு முதலாவது சம்பளம் வந்திருக்கிறது, ஆண்டவர் சமூகத்தில் நான் கொடுக்கணும் என்று. அது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை உயர்த்தி அருளும். ஆண்டவர் நிச்சயமாய் அந்த காரியத்தை செய்வார். அந்த ரட்சிக்கப்படாத அந்த சகோதரி கொடுத்தார்கள். அவர்கள் சிம்பிளாய்த்தான் அந்த வேலைகளை செய்தார்கள். இப்பொழுது வேலை போய் வந்தது. ஆனால் இப்பொழுது அவர்கள் உயர்ந்த வேலையில் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கிறவர். அந்த காரியத்தில் நாங்கள் முதல் இடம் கொடுக்கும் போது நானே கேட்கல, சகோதரன் சொன்னார், இந்த முதல் சம்பளத்தில் உங்களுக்கு காணிக்கை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக. ஆண்டவர் அந்த காரியத்திலே கட்டாயம் நிச்சயமாய் ஆண்டவர் கேட்டு காரியத்தை பெருக பண்ணுவார். நீங்கள் முழு இருதயத்தோடு கொடுக்க தக்கதாக இந்த காரியம், இந்த வேலை, இந்த செலவு இருக்கிறது. ஒன்று நாங்கள் கேட்கறது இல்லை, ஊழியத்தில் கேட்கிற அந்த காரியமே நமக்கு இல்லை. இதற்காக கொடுங்கள், இதற்காக செய்யுங்கள் என்று வாயால் கேட்டதே இல்லை. ஆண்டவர் தான் நிச்சயமாய் காரியத்தை நடத்துகிறார். ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போதும் ஆண்டவர் அதை பெருக பண்ணுகிறவர். ஒன்றும் இல்லாமல் இந்த ஊழியத்துக்கு வந்த போதும் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்கிறவர் அவர்தான். தேவ ஜனங்கள் மூலமாய் அவர் அங்கு தேவைகளை சந்திக்கிறார். ஆண்டவர் எல்லா உங்கள் தேவைகளையும் சந்திப்பார், நிச்சயமாய் சந்திப்பார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து கொள்கிறவராய் இருக்கிறார். தகப்பனே, இந்த நாளிலே இந்த காரியத்தை நாங்கள் நினைத்தோம் அப்பா. இந்த காரியத்தில் அற்புதம் செய்வீராக, அதிசயங்களை காண செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் தகப்பனே, இந்த காரியத்தில் நீங்கள் பெரிய காரியங்களை ஆண்டவரே, இந்த ஜெப வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது, ஒரு பிரச்சனைகளும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளை ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ள வைத்து பாதுகாருங்க ஐயா. ஆண்டவரே, நீங்க தான் ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்க வேண்டும்.
நடத்த வேண்டும். தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும். பிள்ளைகளின் காரியத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ பெரிய காரியங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை காண செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே.